சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சரே ஆகினாலும் கீழே இருக்க சில அடிப்படை வசதிகளை செய்து முடிக்க முடியல. என்ன காரணம்னா அங்க கவுன்சிலர்களாக உட்காந்துட்டு அவங்க ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க எல்லாருமே இன்னைக்கு இணைஞ்சிருக்கீங்க. அனைவரும் ஒன்று சேர்ந்து வருகின்ற மாநகராட்சி எலெக்ஷன்ல தலைவர் அவர்கள் யாரை கை காட்டுறார்களோ அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. தலைவர் அவர்கள் முதலமைச்சரா ஆயிட்டாங்க. ஆனா அவருக்கு இவ்வளவு உழைக்கிறாரு, இவ்வளவு செய்யறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம அவருக்கு திருப்பி செய்ய வேண்டிய கடமைகள் இதுதான். ஏன்னா அப்பதான் நம்ம மக்களுக்கு முறையாக வரி பணமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு செய்ய வேண்டிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அது முழுமையாக போய் சேரும். அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து வருகின்ற காலத்தில் ஒற்றுமையாக செயல்படுங்க.